ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலோ பெர்ஃபார்மர் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும் இந்த வீடியோ தான். ஆனா அப்போ அந்த இடத்துல என்னால சரியா வீடியோ எடுக்க முடியல. ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு நாங்க மறுபடியும் அதே இடத்துக்கு போனோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது எந்த இடம், எந்த மாதிரி வீடியோ அப்படின்னா தென் கைலாயம் என்று அழைக்கப்படுற வெள்ளிங்கிரி மலை. இந்த வெள்ளிங்கிரி மலையில பல சுவாரஸ்யமான அதிர்வூட்டும் நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதில் முதலாவதா கண்ணு முன்னாடியே ஒருத்தர 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. ரெண்டாவது நாம 6000 அடி உயரத்திலிருந்து சூரிய உதயம் பார்த்தோம். சூரிய உதயம் பார்த்த கையோட நம்ம சிவபெருமானை தரிசித்தோம். இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் இந்த வீடியோல இருக்கு. இந்த வெள்ளிங்கிரி வீடியோவை நான் 3 பாகமா பிரிச்சிருக்கேன். அதுல முதல் பாகம் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பேக்ல என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட தேவையான பொருட்களை எடுத்தாச்சு. வெள்ளிங்கிரி பயணத்துக்காக நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து பேக்கில் போட்டதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு தான். இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர சீட்டில் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி, நீ தாளாட்டினது போதும், டிக்கெட் எடுப்பா அப்படின்னு கண்டக்டர் சொன்னார். சரின்னு கோயம்புத்தூருக்கு 6 டிக்கெட் எடுத்தோம். ஒரு டிக்கெட் 175 ரூபா. அந்த ஜன்னலோர சீட்டில் பாட்டு கேட்டு அப்படியே தூங்கிட்டேன். சரியா 4 மணி நேரம் கழிச்சு அண்ணன் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாரு. பஸ்ல இருந்து இறங்குறது ஒரே தலைவலி ஃப்ரெண்ட்ஸ். மண்டைக்குள்ள ஏதேதோ சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழி தான். டீ குடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்து பூண்டி பஸ் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டிலேருந்து வெள்ளிங்கிரிக்கு ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல். எப்படா கோவில் வரும், எப்படா அந்த குச்சை ஊனி மலை ஏறணுன்ற ஒரு ஞாபகத்திலே இந்த 1.25 மணி நேரம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1.25 மணி நேரம் கழிச்சு அண்ணன் கோவில் வாசல் இறக்கி விட்டாரு. சிவபெருமானை தேடி வெள்ளிங்கிரிக்கு வந்ததும் அந்த முதல் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமானுக்கு எப்படி 3வது கண்ணும் அது மாதிரி இந்த மலை ஏறதுக்கு நமக்கு 3வது ஒரு துணை தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த குச்சி. இந்த குச்சி இல்லாமல் இந்த மலை ஈஸியாக ஏறிட முடியாது. அதனால நாங்கள் ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த குச்சியோடைய விலை 30 ரூபா. இந்த குச்சியில் தேவையில்லாத பாகங்களை செதுக்கிட்டு நாங்கள் கிளம்பணும். ஆரம்பத்திலேயே விநாயகர் இருந்தார். அவரை கும்பிட்டு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீலிங். பேக்கில் தேவையான பொருள் இருக்குது, கையில் குச்சி இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது. நெத்தியில் அந்த பட்டையை போட்டதுக்கப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆச்சு. மலை ஏறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக சாப்பிட்டு இப்போ மேலே ஏறது தான் அடுத்த வேலை. இங்கே மலை ஏறதுக்கு ரெடி ஆகிறவங்களும் இருக்காங்க, மலை ஏறிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. வெள்ளிங்கிரி மலையேற்றம் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இங்கே 24 மணி நேரமும் சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பாடு வாங்கின இடத்துல சூடாக உப்புமாவும் சாம்பாரும் ஊற்றுனாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எழுதியிருக்கிறத கடைப்பிடிச்சாலே மலை ஏறும்போது ஏற்படுற நிறைய உயிரிழப்புகளை தடுக்கலாம். மலை ஏறும்போது என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது, அப்புறம் யாரெல்லாம் போகலான்ற போர்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு முன்னாடி போனோம். பேக்லலாம் ஏதோ பிளாஸ்டிக் பொருள் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. வெற்றிகரமாக வெள்ளிங்கிரி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பாகம் 2ல் உங்களை நான் அங்கே மீட் பண்ணுறேன்.